ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம வெற்றியை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இங்கே சிவராமன் வந்து துளசி கிட்ட எவ்வளோ சொல்றாங்க. இங்கே பாருமா, இனிமேட்டு உன் வாழ்க்கை அவன் தான். அவன் சொன்னதை கேட்டியா? அவன் பண்ண சின்ன தப்புக்காக அவனை பெருசா நீ தண்டிச்சிடாத. அவன் உன் மேல வச்சிருக்க காதனால தான் உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கான். நீ அவன் கூட போறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு துளசி கிட்ட சொல்றாங்க. உடனே துளசியும் போயிட்டு அங்கே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வெற்றி மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டையும் வாபஸ் வாங்கிடுறாங்க. வெற்றி கூடவே போலான்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போ தியா பாப்பாவையும் கூப்பிடுறாங்க. அதுக்கு லக்ஷ்மி சொல்றாங்க, இங்க பாருமா துளசி, தியா இங்கே இருக்கட்டும், நீ இப்போதைக்கு நீ வெற்றி கூட போ அப்படின்னு சொல்லிட்டு துளசியை வெற்றி கூட அனுப்பிச்சு விட்டுறாங்க. துளசியை கூட்டிட்டு வெற்றி அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்போ மீனாட்சி வந்து ஆரத்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப துளசியோட அம்மா அப்பாவும் நிறுத்து, ஆரத்தில இவளுக்குலாம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க. அப்போ ஈஸ்வரன் வந்து சொல்றாங்க, இங்க பாரு வெற்றி, இனிமேட்டு உன் மேல உள்ள மரியாதையே எனக்கு போயிடுச்சு. ஒழுங்கு மரியாதையா நீ என் பையனா இருந்தா மட்டும் இந்த வீட்டுக்குள்ள காலை எடுத்து வை. இல்ல நான் இவ கூட தான் சேர்ந்து வருவேன் அப்படின்னு சொன்னா, இந்த வீட்டுல உனக்கு இடமே இல்லை, இந்த வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதுமே வெற்றி சொல்றாங்க, இங்க பாருங்கப்பா, எனக்கு துளசியை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவளோட விருப்பம் இல்லாம நான் அவ கழுத்துல தாலி கட்டிட்டேன். இனிமேட்டு நான் துளசியை விடுற மாதிரி இல்லை, என் வாழ்க்கையே அவதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெற்றி எவ்வளவோ பேசுறாங்க. ஆனா ஈஸ்வரன் வந்து கேட்கிற மாதிரியே தெரியல. அப்போ மீடியாக்காரங்களாம் வெளியில இருக்கிறனால அப்போ ஈஸ்வரன் கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு ஈஸ்வரா, நீ மட்டும் வெற்றி துளசி ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு அமுச்சு விட்டுட்டனா உனக்கு தான் கெட்ட பேரு. நீ வந்து துளசி இல்லாதப்பட்டவ அப்படின்ட்டு தான் அவளை உன் மருமகளா ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உன்னை பத்தி தப்பா பேசுவாங்க. நீ அவங்கள இப்போ வீட்டை விட்டு துரத்தாத, அவங்கள நீ ஏத்துக்கோ, அதுதான் சரியான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஈஸ்வரன் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாங்க. இவங்களை வெளியில அனுப்புனா அங்க மீடியாக்காரங்களை நம்மளை போட்டு நாஸ்தி பண்ணிடுவாங்க. என்ன பண்றது, தலையெழுத்துன்னு உள்ள கூப்பிட்டு தொலை வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரன் வந்து என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசி அதை உள்ள கூப்பிடுறாங்க. துளசி வெற்றி இவங்க ரெண்டு பேருமே உள்ளக்க வராங்க. நம்ம துளசி வெற்றி மேல கோவமா தான் இருக்காங்க. இந்த கோவம் ரொம்ப நாளைக்கு இருக்காது. சரி, திருத்தனமா வெற்றி வந்து தாலி கட்டிட்டான், இதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை ஊருக்கே தெரியற மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியோட அம்மா வந்து முடிவெடுப்பாங்க. இப்படிதான் கதைக்களம் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.